உருவமாக இருக்கிறது. லிங்கமாக சிவலிங்கம் காட்சி தருகிறது. அதையும் தாண்டி நீ போகலாம். உருவமே உனக்கு தேவையில்லை, அரு உருவமும் தேவையில்லை. இந்த ஞான வெளியில் பக்தியினுடைய கண்ணீரின் மழையிலே நீ நனைகின்ற போது நீ வேறு இறைவன் வேறு என்பதே இல்லாமல் உருவமற்று போகின்ற ஒரு காலம் வரும் உனக்கு. அது அருவதில்லை. இது ஒரு படி மாதிரிப்பா. நீ ஏறி ஏறி போலான்னு சொல்லுவதுதான் நம்முடைய மதம், நம்முடைய சைவம், நம்முடைய தத்துவம். நமக்கு உருவங்கள் இருக்கேன்னு சொல்லி நாம பயப்படவோ அச்சப்படவோ தேவையில்லை. இதற்கு பின்னாடி இருக்கிற ஆழ்ந்த தத்துவங்கள் தெரிந்தால்தான் நம்முடைய மதத்தினுடைய சைவம் நமக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறது என்பதை பற்றிய பிரம்மாண்டம் நமக்கு புரியும். இது அத்தனை எவ்வளவு நேரம் நான் பேசுனது ஒரு பாடலில் வைத்தால் சேர்க்கிறோம். யார் இவர்? எதற்காக இதை செய்தார்? நாம அங்க போய் 900 வருஷத்துக்கு முன்னாடி போய் பயணப்பட்டு போன போதே ஒரு மன்னனை பார்த்துட்டோம் இல்லையா? அந்த மன்னன் ரொம்ப வீரமா இருந்தான் அப்படின்றதையும் நாம பார்த்துட்டோம். அந்த மன்னன் அவன் ஆட்சி செய்த சோழ நாடு அப்ப எவ்வளவு பெருசா இருந்தது தெரியுமா? இந்த தமிழகத்தின் எல்லையிலிருந்து கிட்டத்தட்ட பீகார் மட்டும் இருந்தது. அவ்வளவு பெரிதாக இருந்தது சோழ நாடு. இவ்வளவு பெரிதாக ஒரு நாடு இருந்தால் எவ்வளவு பெரிய செல்வம் இருக்கும். அவ்வளவு பெரிய செல்வம் இருந்தால் அதை கட்டி ஆளுகின்ற முதன்மை பொறுப்பிலே இருக்கிற அமைச்சருக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கும். யோசிக்க கூட முடியல. அவ்வளவு செல்வாக்கும் அவ்வளவு அதிகாரமும் இருக்கும். அந்த பதவியில அவர் ராஜினாமா பண்ணார். அப்ப ஒரு கவுன்சிலர் பதவியை கூட நம்மளால விட முடியும். கவுன்சிலர் எனக்கு எந்த பதவியுமே விட முடியல. 10 நாள் லீவ் போட்டுருவீங்க, ஆஃபீஸ்க்கு போட்டுருவீங்க. பக்கு பக்குன்னு யார் வந்து என் நாற்காலியில் உட்காந்துட்டாரோ எந்த நாற்காலியும் விட முடியல. ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு வந்த பிறகும் சில பேர் மேஜை இழுப்பறையை திறந்து வச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க. ரிட்டையர் ஆயிடுச்சுன்னு ஞாபகப்படுத்த வேண்டியது. நல்ல வேளை அவர் முன்னாடி ஒரு பெல் இல்லை இருந்தால் அதை அடிச்சு மனைவிட்டு தண்ணி கொண்டு வர சொல்லுவார். ஞாபகம் கூட போக மாட்டேங்குது. பதவியை விடுவது என்பது எளிதல்ல யாருக்கும். ஏன் எளிதில்லை? பதவியை விட்டு வந்த அடுத்த நொடியிலிருந்து ஒரு மரியாதையும் கிடையாது. என்ன அர்த்தம்னா, இவ்வளவு நாள் கொடுத்த மரியாதையெல்லாம் உனக்கு இல்லை, ஒரு நாற்காலிக்குன்னு அர்த்தம். அதை புரிந்து கொள்ள முடியாத மனிதர்கள் என்னவோ தனக்கு தான் மரியாதை கிடைச்ச மாதிரி நினைச்சு என்னைக்கு ரிட்டையர் ஆனோ அன்னிலிருந்து எனக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லை. எப்படி இருக்கும்? நீ உனக்கான மரியாதை அல்ல, ஒரு நாற்காலிக்கான மரியாதை. ஆனா அத்தனை பெரிய பதவியிலிருந்து வந்தார். அருண்மொழி தேவர் என்கின்ற இயற்பெயரை கொண்ட சேக்கிழார். அது என்ன சேக்கிழார்? கரிகால் பெருவளத்தால் 48,000 பேரை காஞ்சிபுரம் பகுதியில் கொண்டு வந்து குடியமர்த்தினார், அங்கே வேளாண்மை செய்வதற்காக. அப்படி அமர்த்தப்பட்டவர்களுக்கு கிழார் அப்படின்னு பேர். இவர் சேக்கிழ பெருமைக்குரிய மரியாதைக்குரிய கிழார் தான் சேக்கிழார் என்று வழங்கப்பட்டார் சேக்கிழார். முதலமைச்சர் ரொம்ப அறிவிலே சிறந்தவர், அந்த கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால அமைச்சராக இருந்தார். அமைச்சராக இருந்த போது அது கோல்டன் பீரியடு. நீங்க பாருங்க, பெஸ்ட் பீரியட்ல அவர் அமைச்சரா இருக்காரு. ஏன்னா பீகார் மட்டும் போயிடுச்சு சோழ நாடு, அதுக்கு மேல என்ன வேணும்? இவ்வளவு செல்வத்துக்கு அதிபதியாக இருந்த போது அறிவாளியான சேக்கிழாரனுடைய நெஞ்சத்துக்குள்ளே ஒரு சின்ன உறுத்தல் இருந்தது. என்ன உறுத்தல்னா, ஒரு சமூகம் ரொம்ப செல்வத்தில் இருந்ததுன்னாக்க அந்த செல்வம் மிக 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 அதிகாரத்தினுடைய பிடியில் இருக்குனாக்க அங்க ஆன்மீகம் குறைகிறதோ என்ற அச்சம் அமைச்சராயிருந்து சேக்கிழாருக்கு. ஆன்மீகம் குறைவதை பற்றி அமைச்சருக்கு என்ன அச்சம் இருக்க முடியும்? ஏன்னா ஆன்மீகம் எங்கே குறைகிறதோ அங்கே பண்பு குறைகிறது என்று பொருள். மக்களை மறக்காது. ஆன்மீகம் எங்கே குறைகிறதோ அங்கே தொண்டு குறைகிறது என்று பொருள். அது சொன்ன உடனே சில பேருக்கு கேள்வி வரலாம், ஏன் ஆன்மீகத்திலே நாட்டம் இல்லாதவர்கள், கடவுள் மீது பக்தி இல்லாதவர்கள் தொண்டு செய்ய முடியாதா? எங்க குருநாதர் ஆசாரியா எங்களுக்கு சொல்லியிருக்காரு, முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன் செய்ய முடியாதுங்க? செய்யலாம் தானே, செய்யலாம்.
தொடர்ந்து செய்ய முடியாது. 20 வருஷம் எப்போ வருவாரோ